கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன், யார் மேலே தப்புன்னு நினைக்கிறேன்? அதை பற்றி நான் போய் பார்த்ததில்ல, நேரில் டிவியில் பார்த்ததோட சரி. அதை பற்றி நீங்கள் டிவியில் பார்த்தது? அது பொதுவாகவே அந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரியாமல் நடந்தது தான், எதிர்பாராமல் நடக்கிறது தான் அந்த நிகழ்ச்சி. கூட்டம் எல்லோரும் பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. நெரிசல் எதனால் ஆணுச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். விஜய்க்கு சரிவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் சரிவு இருக்க தான் செய்யும். என்னோடய ரிசல்ட்டு என்னோடய மனசாட்சிக்கு பொதுவாக பார்க்குறப்ப சரிவு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி தான் வரணும். அது ஆண்டவன் செய்யலை. சுற்று வட்டாரம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு ஆளை புதுசாக உருவாக்குறேன்னா, இப்போ நான் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஆள் கடைக்கு பக்கத்தில் போய் செருப்பு நான் தைக்க முடியுமா? நல்லா கேட்டுங்க. என்னடா இங்கே புது கடை வச்சுருக்கேன், பக்கத்தில் கடை போடுற இடம் எடுத்துகிட்டு போட, அப்படி தான் நினைப்பாங்க. கீழ்த்தளத்துலேருந்து மேற்தளத்து வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் சுச்சுவேஷன். இந்த கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அது கொலைங்க. ஏன்னா உங்களை நம்பி நான் வருங்கிறப்ப நீங்கள் என்னை காவந்து பண்ணிடணும். அப்போது உங்கள் உயிர் முக்கியமா, மக்கள் உயிர் முக்கியமா? அதுதான் சரி. இப்போ அதனால் விஜய்க்கு அரசியலில் சரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு என்னைக்கு வந்தார் பெரியார், அண்ணா, கலைஞரெல்லாம் 50 ஆண்டு காலம். ஏன்னா ஸ்டாலின் மிசாவில் அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலில் இருந்து 17 வருஷத்துலேருந்து இன்றைக்கி 50 வருஷம் உழைச்சி தான் அரசியல் வந்திருக்காரு. இது சினிமா இல்லை, டாக்கு புக்குன்னு போட்டா எடுக்கிறதுக்கு. இது அரசியல். அதான் இந்த கரூருக்கு அப்புறம் எடப்பாடி இழுக்கிறாரா விஜய்? இழுக்கல, தனியாக உள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் தனியாக நடந்துட்டு அதுக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் அதை பற்றி. விஜய் தான் அதான் எது பேசுவார் மேடையில். விஜய் இடம்ப தலங்குறாங்க சமயத்தில் விஜய்க்கு எதிர்ப்பாகவே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எதிர்ப்பு அவன் இப்போ ட்ராபேக் இருக்க தானே செய்யும். அவர் ஏதாவது விமர்சனங்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அரசியலில் இறங்கிட்டா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவர்கிட்ட கிடையாது. அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட கிடையாது. டிவிகே சைட்லேருந்து இது கரூர் இன்சிடென்ட்டில் சதி நடந்துடுச்சு, ஆளுங்களை இறக்கிட்டாங்க, கத்தி எடுத்து குட்டிட்டாங்கன்னா சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியலில் இது பொறுப்பான இதான்னு பார்க்குறீங்களா, இல்லை தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி விட்றாங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ சாதாரணமாக நான் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசித்து நான் அதை செயல்படுவேன். அப்படி தான் எப்படி நம்ம மேலே ட்ராபேக்கை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்னு தான் யோசிப்போம். நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுதுன்னா அதை எப்படி சமன் செய்கிறது, யார் மேலே பழி போடுறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் சூட்சுமம். அதை தான் எல்லோரும் கையாளுறாங்க. இப்போ டக்குன்னு அதை ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இவர் எடப்பாடியார் கூட டக்குன்னு ஒரு கட்சி கொடியை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஆளை கொண்டு வைக்கிறாங்க. இல்லை அது மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு சாதகமாக பேசுகிறாங்கங்கிறதுக்காக டிவிக்கு சாதகமாக பேசுனாங்கன்னு ஒரு பெண்மணி கூட கொடி பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அவரு கூட ஜாயிண்ட் ஆகிடுவானுலாம் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் அவங்க தனிப்பட்டு செஞ்சுருக்காங்க. அது மாதிரி தான் எப்படி வேணாலும் சுச்சுவேஷன்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் அரசியல் களம். அதை தான் செய்கிறாங்க. அவ்வளோ. அவர் இன்னும் அதை பயன்படுத்தலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் வெளியில் கூட வரல, குடும்பங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்க்கல, ஏகப்பட்ட காரணங்கள் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காருங்களா விஜய் சைட்லேருந்து. அது ஒன்றும் அரசியல் பக்குவமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா விஜய்? இல்லை, இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் அதில் அவர் ஒரு செலிப்ரிட்டிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல போகும்போது அவருக்கு ப்ளஸ்ஸும் ஆகலாம், மைனஸும் ஆகலாம். அது எப்படி ஆகுங்கிற ஒரு பிரச்சனையில் கூட அவங்க அதை கொஞ்சம் தள்ளி போடலாம், கொஞ்சம் ஆற போட்டு கூட போய் சந்திப்பார். கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அவங்க அவாய்ட் பண்ணிட முடியாது. இப்போ அவர் வெளியிட்ட இரங்கல் வீடியோலுமே சினிமாத்தனமாக இருக்குது, அரசியல் இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவரை நம்ம சினிமாக்காரராக பார்க்கும்போது அது சினிமாத்தனமாக தான் நம்மளுக்கு தெரியும். அவருடைய ஃபிகர் என்ன, நம்ம ஒரு ஆக்டரு, ஒரு சினிமாக்காரராக பார்க்கும்போது அந்த மெயின் செட்டில் தான் நம்ம அந்த வீடியோவே பார்ப்போம். அப்படிங்கும்போது அது சினிமாத்தனமாக தான் தெரியும். அவருடைய ப்ராக்டிக்கல் என்னவோ அதை தான் அவுட்புட் வரும். அவர் நடிகர் அப்படி தானே பேசுவார். என்ன நடிகர், நம்ம எல்லாத்தையுமே நடிப்பார். அவர் இதுலேயும் நடிக்கிறாரு. இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் இமேஜ் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இறங்கி தான் இருக்கும். அது இப்போ அவங்கள சுற்றி உள்ள அவங்க கட்சிக்காரங்க அவங்களையே வெளியில் காணுமே. ஒரு பொதுவாக இரங்கல் கூட்டம் மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்கங்க. யாரும் மக்களை விட்டுட்டு ஓட மாட்டாங்க. ஒரு அரசியல்வாதினா, தெளிவான அரசியல்வாதினா அந்த இடத்துல இருந்து அவங்க மக்களோட மக்களை தான் இருக்கணும். அதை அவர் செய்யலை. இதே அவர் அரசியலுக்கு மைனஸ் தான். இதெல்லாம் பண்ணிட்டா தான் அது பொறுப்பு, நெரிசல் பலிக்கு தான் காரணம்னு ஆயிடுவோம் அப்படின்னு என்றாரா? இல்லை, அப்படின்னா அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அவர் என்ன குற்றத்தை ஒப்புத்துக்கிறது சொல்லலை, தார்மீக அடிப்படையில் நானும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அது இது வரைக்கும் அவர் வாயிலேருந்தே வரல. அதனால் அவர் ஒரு அரசியல் லீடரே கிடையாதுங்க. அவர்
அவரளவுக்கு இந்த அளவுக்கு பேட்டி எடுக்கிறதெல்லாம் கூட வேஸ்ட்டு தான். அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட். சரி, அவரோட இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா கரூருக்கு அப்புறம், இன்சிடென்ட்டுக்கு அப்புறம்? அவருக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது. இமேஜ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் பாடி பேசிட்டு போயிருந்தால் இப்போ விட்டுருக்கலாம். அவர் சும்மா இருந்த ஒரு நோண்டி விட்ட மாதிரி அவருக்கு கொஞ்சம் இப்போ அவரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு, இன்னும் வெளில வரலையே, அதை பற்றினாரு. அது என்னன்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். பயந்து போயிருக்காரா என்னன்னு தெரியல, அவர் தான் முடிவு எடுக்கணும். அரசியல் பக்கம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? துணிச்சலாக வந்து எதாக இருந்தாலும் இறங்கணும். அரசியலில் இறங்கிட்டால் துணிச்சலாக இறங்க வேண்டியது தானே. துணிச்சல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. அவர் தான் முடிவு எதாக இருந்தாலும் அவர் முடிவில் இருக்குது. கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. எதனால் அப்படி குறைஞ்சிருக்கு? அவர் எப்படி அவரை பார்க்க வந்து 41 பேர் செத்துருக்காங்கிறப்ப அவர் ஒரு தலைவனாக கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்துருக்கணும். அவர் அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு போகிறதுலே இருக்கார். முடிஞ்சோடனே நேராக கிளம்பி சென்னை தான் போகணும்னு நிற்கிறாரு தவிர ஒரு அறிக்கை கூட சொல்லலாம், அவங்களுக்கு ஏதாவது ஆதரவாக பேசலாம், இரங்கல் கூட தெரிவிக்கல. அவர் ஊருக்கு போயிட்டு அறிக்கையில் சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துருக்கணும், அவர் பார்க்கல. இன்ன வரைக்கும் வெளில வந்து அது என்னன்னு கேட்கல. வீடியோ கால் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன, நேரில் போய் பார்க்கணும் முதல்ல ஒரு தலைவனாக இருந்தால். இவர் அரசியலுக்கே தகுதியே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த அவர் வெளியிட்ட வீடியோவிலுமே வந்து இரங்கல் தெரிவிக்கல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, இல்லை சினிமாத்தனமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களா? கண்டிப்பாக சினிமாத்தனமாக தான் இருக்கார் அவர். அவர் சினிமா நடித்தது தான், அதுதான் நிஜம் அரசியல், நிஜம் வாழ்க்கைன்னே நினச்சிட்டு அதையே பண்ணிகிட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக அது இங்கே எடுபடாது. அரசியல்னால் வேறங்கிறது அவருக்கு இன்னும் தெரியலை. கண்டிப்பாக நேராக போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே பார்த்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து நான் உடனே பார்த்து அங்கேயும் அசம்பாவிதங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல, நான் போனால் அங்கேயும் அசம்பாவிதங்கள் வரும், போலீஸ் தான் திரும்ப போக சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறாருல, அதை பற்றி என்ன? இல்லை, கண்டிப்பாக அவர் போய் பார்த்துருக்கணும். அவர் எப்போ அன்றைக்கி வந்தப்போ அப்போ கூட சொல்கிறாரு, போலீஸால் தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது, பைபாஸ்லேருந்து நான் உள்ளே வந்ததுக்கு காரணமே போலீஸ் தான் சேஃபாக அழைச்சிட்டு வந்தாங்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸையே குறை சொல்கிறாரு அவர். கண்டிப்பாக அந்த நேரம் அவருக்காக அவங்க கூட்டத்தில் வந்து செத்துருக்காங்கன்னா அவங்க போய் இறங்கி பார்த்துருக்கணும். அவர் அப்பயே பார்த்துருக்கணும். அவர் இவ்வளோ நாள் அவர் நாள் கடத்தினதே தப்பு தான். அவர் என்ன சொல்கிறதுனே தெரில அந்த விஷயத்தில். கண்டிப்பாக போய் பார்க்கணும். அவர் இத்தனை நாள் ஆகிடுச்சு, கண்டிப்பாக போய் பார்க்கணும் அவர்.